3 முறைக்கு மேல விசிக தலைவர் இவரை எச்சரிக்கிறார். நீங்க இந்த கூட்டணியை உடைக்கிற மாதிரியே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க, இது தப்பு, இதை செய்யாதீங்க அப்படின்றாரு. ஆனால் திரும்ப திரும்ப அவர் இதை செய்கிறார். திருமாவளவன் எச்சரிக்கை விடுத்த பிறகும் திருமாவளவனை சந்தித்து இவர் பேசியிருக்கிறாரு. அதிமுக கிட்ட பேசியிருக்கிறேன், அவங்கள்ட்ட ஒரு 20% வாக்குகள் இருக்குது, நம்மள்கிட்ட நம்ம சர்வே பண்ணிருக்கிறேன், விசிகாவுக்கு ஒரு 10% வாக்குகள் இருக்குது, சீமானுக்கு அந்த 8ன்னே கூட வச்சுக்கிங்க, அவர்கிட்ட ஒரு 8 இருக்குது, ஆக மொத்தத்தில் 38, நாம தான் 2026 நம்முடைய ஆட்சி தான் அமைய போகிறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிருக்கிறாரு. விசிகா தலைவர் சொல்லிருக்கிறாரு, இது நடக்குதோ நடக்கலையோ நீ சொல்றதையே உண்மைன்னு நான் வச்சுக்கிறேன். நான் பாசிச எதிர்ப்பு ஒரு அணியில் இந்தியா கூட்டணியில தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். இந்த அணி உருவாவதற்கு நம்முடைய பங்களிப்பும் இருக்குது. இப்படி இருக்கும்போது வெறும் பதவிக்காக அதை விட்டுட்டு வெளியே வந்தா இது எப்படி சரியாக இருக்கும்? தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற கூடாது அப்படின்றதுக்காக 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியா அதற்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம். இது நம்மை பற்றி மக்களுக்கு என்ன மதிப்பீட்டை ரெண்டாவது ஒரு தார்மீக அடிப்படையிலேயே ஒரு தவறான முடிவு இல்லையா அது? அப்படி ஒரு மறுப்பை சொல்கிறார். அதை அவரால் ஏத்துக்க முடியல. அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து பேட்டி கொடுக்கிறாரு.